அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த சிக்கன் ரேப். மோஸ்ட்லி டின்னருக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்நாக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஃபேவரட். இது கைண்ட் ஆஃப் ஷவர்மா மாதிரி ட்ரை பண்ணோம், வரல. ஸோ இதை ரேப்பாக மாற்றிட்டோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிக்கோங்க, அந்த செஸ்ட் பீஸ் வாங்கிக்கோங்க, போன்லெஸ்ஸு. அப்படி இல்லைன்னா டைட்ஸ் வாங்கிக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம இங்கே மசாலா வந்து நீங்கள் எப்போவுமே 65க்கு ஒரு மசாலா போடுவீங்கல்ல, நீங்கள் அந்த மசாலாவே நீங்கள் ஆட் பண்ணுங்க. நீங்கள் நான் என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன். நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இதோட சேர்த்து நான் 2 சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா சிரச்சா சாஸ் ஒரு சாஸும், அப்புறம் ரெட் சில்லி சாஸும் யூஸ் பண்ண போகிறேன். சிரச்சா சாஸ் இல்லாதவங்க நார்மலா உள்ள கெச்சப்பும் சில்லி சாஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். கார்லிக் பவுடர் இல்லாதவங்க நீங்க வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து லைம் ஜூஸ் நான் ஊத்த போறேன். ஊத்திட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி சிக்கனோட நம்ம நல்லாவே மேரினேட் பண்ணிருவோம். ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த 2 சாஸுமே வந்து கரெக்டா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 2 சாஸுமே நான் போட போறேன். கம்மியா போட்டா போதும். இது கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 கிராம்ஸ் கிட்ட நான் சிக்கன் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு. சாஸ் போட்டு முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 டீஸ்பூன் அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனோட சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் மேரினேட் பண்ணாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour 2 hours ஆகுது மேரினேட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். The next day. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் நீங்கள் வெட்டிக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். நீங்கள் நான் கரெக்டாக ஆனியனும் கேபேஜும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் நான் எப்போவும் சொல்ற மாதிரி நீங்கள் என்ன இதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது ஃப்ரோசன் வந்து கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏர் ஃப்ரையரில் தான் மோஸ்ட்லி பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஒரு 5 பேர் 6 பேருக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு, அந்த ரேப்புக்கு இதுதான் வந்து சைடில் நம்ம சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக அந்த பாப்பாய்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டிஷ் தான். A little longer than a few minutes later. Oh my God! Wow! நெக்ஸ்ட் நம்ம இதுலயே சிக்கன் வந்து இது பண்ணிடுவோம். சப்போஸ் ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் வந்து ஈச் சைடு வந்து சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷவர்மா டெக்ஸ்டர்ல அந்த ரேப் டெக்ஸ்டர்லயுமே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டாம், லைட்டா எண்ணெய் ஊற்றிட்டு தவால ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையர்னா 180 டிகிரியில கரெக்டா 10 மினிட்ஸ் ஈச் சைடு கரெக்டா அதை வெந்துடும். ஸோ பாருங்க, பக்காவா வெந்துருச்சுன்னா செக் பண்றதுக்கு ஏதாவது கத்தியை வச்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நான் சொன்ன மாதிரி தான், என்ன சாஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து மயோனைஸு, அதுக்கப்புறம் ஒரு சில சாஸ் நான் ட்ரை பண்ணுறேன். என் வீட்டில் என்னென்ன சாஸ் இருக்கோ அதை வச்சு நான் பண்ண போகிறேன். பட் மயோனைஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி நீங்கள் எல்லா ரேப்புக்கும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நான் கடையில இருந்து செப்டோவில் இருந்து நான் டோட்டலாஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி மாதிரி பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். Nope. A few moments later. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு தான் இந்த சிக்கன் ராப் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா. Nice. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.